ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதிகனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே தடுத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட பெரியோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து தொடர் பதிவுகளாக பாடல் தரும் கருத்துக்கள் என்ற தலைப்பில் காணொலியை கொடுத்து கொண்டு வருகிறோம். அதில் இன்று பாடல் 175 ஒரு தரமான ஜாதக அமைப்பு புலவர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்பதை சார்ந்த தகவலை தரும் பாடலாக இந்த பாடல் வருகிறது. பாருங்கள் நண்பர்களே. நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு நரகுருவும் அசுரகுரு அனலன் பின்னால் படித்திட்டேன் பலகவையும் நூல்கள் கற்போன் பலமான வித்தை என்று புவியில் வாழ்வான் இழுத்திட்டேன் 8-10-8 ஆண்டில் ஈசன் லபி முடியுமடா சிசுவுக்கேதான் குடித்திட்டேன் குளவிக்கு பாலயோகம் குணமான புலிப்பாணி அறைந்திட்டேனே என்று பாடலை கூறியுள்ளார். சூரியன் என்று சொல்லக்கூடிய அனலன் என்ற வீட்டுக்கு 2வது இடத்தில் குரு சுக்கிரன் நிற்க பிறந்தவர்கள் மிக பெரிய யோகத்தையும் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் பார்ப்புகளும் தன்மையுள்ள நூல்களை படைத்து வெளியிடுவார்கள் என்று கூறியுள்ளார். அதே சமயத்தில் இவருக்கு 8-10-8 ஆண்டு என்று ஒரு பாடலில் ஒரு தகவலை சொல்லியுள்ளார். இந்த தகவல் 88வது ஆண்டில் மரணம் சம்பவிக்கும் என்று அறிவுறுத்தி உள்ளார். இது நடைமுறையில் நாம் இன்னும் பார்க்கவில்லை. இதில் பல நூல்கள் எழுதிய ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட ஓரிரு ஜாதகங்கள் கண்ணில் பட்டிருக்கிறது. அது தரமான ஜாதகமாக அமைந்துள்ளது. இந்த பாடலில் அனலன் பின்னால் சூரியனுக்கு பின்னால் என்று சொல்லியுள்ளார். நாம் அசுரகுருவுக்கும் சுபகுருவுமான குருவுக்கு 2ஆம் இடத்தில் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த பாடலை கேட்கும் பொழுது கேட்ட பிறகு சர்ச்சைகளை உண்டு பண்ண வேண்டாம். உற்று கவனித்தீர்களானால் நான் சொன்ன தகவல் சரியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். அடுத்து கிரகநாடி இன்றைய அறிவியலுக்கு தீனி போடும் அல்லது சவால் விடும் ஒரு தகவலை எவ்வளவோ ஒரு காலத்திற்கு முன்னாலேயே நம் சித்தர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் என்பது ஒரு அருமையான தகவலாக இந்த பாடல் சொல்லுகிறது. இந்த மனித உடலை வழிநடத்திச் செல்வது வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி என்று 3 விதமான நாடிகளே. அந்த நாடிகளுக்கு காரகத்துவம் பெறும் கிரகங்கள் எவை என்பதை அழகாக சொல்லியுள்ளார். பாடல் எண் 176. பாரப்பா இன்னும் ஒரு விவரம் கேளு பகர் புதனும் குருசனியும் வாதநாடி சீரப்பா தொற்குரகம் சூரிய சேயும் சிறப்பான பாம்புகளும் பித்தநாடி நேரப்பா பால்மதியும் சொங்கந்தானும் நேர்மையுள்ள சிலேத்துமத்தின் கிரகம் என்று வீரப்பா போகருட கடாட்சத்தாளே விவரமெல்லாம் புலிப்பாணி விளம்ப கேளே என்று பாடலை முடித்துள்ளார். புதனுக்கும் சனி பகவானுக்கும் வாதநாடி என்றும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் பாம்புக்கும் பித்தநாடி என்றும் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் சிலேத்தும நாடி என்றும் கூறியுள்ளார். இந்த தகவல் நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. இனி வரும் காலங்களிலும் ஒத்துப்போகும் என்பது அடியேனின் கருத்து. அடுத்து பாடல் எண் 177. கேளப்பா பண்டிதனே குறிப்பு சொல்வேன் கவனமுள்ள சித்தர்களும் பிரிந்து செல்வார் ஆளப்பா அப்புவியில் பிறந்தோர்க்கெல்லாம் அவரவர்கள் ஜெனித்த ஜாதகத்தை பார்த்து நாளப்பா திசை பார்த்து ஊனும் பார்த்து நடந்திடும் காலத்தின் சித்திரமும் பார்த்து கேளப்பா கிரகத்தின் நாடிக்கேத்த கொடுத்திடுவாய் பிணிமருந்து குறித்திட்டேனே என்று இந்த பாடலை சொல்லியுள்ளார்.
ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் நிற்கும் கிரகங்கள் எந்தவித நாடிக்கு சொந்தமானது என்று பார்த்து உணர்ந்து அதற்கான மருந்தை கொடுக்கும் பட்சத்தில் அந்த நோயாளி அல்லது ஜாதகர் முழுமையாக நோயிலிருந்து விடுபடுவார் என்று சொல்லியிருக்கிறார். இது ஆங்கில மருத்துவமும் நவீன அறிவியலும் தலை தூக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறையில் அழிந்து வருகிறது என்பது வேதனையான கசப்பு கலந்த உண்மை. சரி நண்பர்களே, இது சார்ந்த விஷயங்களை வாழ்வியல் என்ற தலைப்பில் நிறைய காணொளிகளை பார்ப்போம். அதுவரை இதில் கவனத்தை செலுத்துவோம். அடுத்து ஒரு பாடல் எண் 178. குறித்திட்டேன் அட்டமத்தின் செயலேயானால் கொடும்பித்த நாடியதன் பிணியுமானால் மறுத்திட்டே போகுமடா மருந்து வேண்டாம் மற்றுமுள்ள சஷ்டமத்திற்கு ஐயம் சிரித்திட்டேன் வியத்தானம் தனக்கு வாதம் சிறப்பாக நடக்காமல் மாறுமானால் தரித்திட்டேன் மருந்துகளை ஈவா என்று தயவுடனே புலிப்பாணி சாற்றினேனே என்று பாடலை முடித்துவிட்டாள். கொடும் பிணியை தரக்கூடிய அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் அல்லது மாரகாதிபதியினுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் பலமான பாதிப்பை தரும் வாத நாடியானால் பிணிக்கு மருந்து வேண்டாம் என்று சொல்லியுள்ளார். அதே சமயத்தில் அந்த நாடி நடக்காமல் மற்ற ஒரு நாடி நடக்கும் பட்சத்தில் விரயஸ்தானம் தரமாக இருக்கும் பட்சத்தில் மருந்தை தந்து நோயிலிருந்து மீள முடியும் என்று சொல்லியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இன்றும் பிஹெச்எம்எஸ் மருத்துவம் சார்ந்த மருத்துவத்தில் மருத்துவர்கள் இன்றும் நாடி பார்த்து மருந்துகளை கொடுத்து பல நீண்டகால நோயிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலும் உண்மை. இதை மறுக்க இயலாது. அடுத்து பாடல் எண் 179. சாற்றினை கொம்பத்தில் பிறந்தோன் ஞானி சார்வான தொலையதுவும் சாஸ்திரவல்லோர் போற்றினேன் புதனதுவும் கேந்திர கோணம் பொல்லாத சனியனுமே தொடங்க வேண்டும். சாற்றினேன் கலைமதியும் லெக்கினகேந்திரம் சொற்பெரிய நரகுருவும் வாக்கில் நின்றால் சாற்றினேன் பண்டிதனா கோசர நூலால் சார்வான புலிப்பாணி சாற்றக்கேளே என்று பாடலை முடித்துள்ளார். ஒரு ஜாதகத்தில் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய யோகத்தை செய்கிறார்கள். அதே சமயத்தில் துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்ல யோகத்தை செய்கிறது என்று சொல்லியுள்ளார். இவர்களுக்கு புதனும் சனியும் கேந்திர கோணத்தில் அமைய பெற்றவர்கள் மிகப்பெரிய யோகத்தை தருகிறார்கள். அதே சமயத்தில் கேந்திர கோணத்தில் அமைய பெற்று சந்திரன் லக்கணத்திற்கு அல்லது இந்த புதனுக்கும் சனிக்கும் கேந்திரத்தில் நிற்க பிறந்தவர்களும் நல்ல யோகத்தில் திளைத்திருக்கிறார்கள் அல்லது மிகப்பெரிய பேரை இந்த பூமியில் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் புதனுக்கும் சனிக்கும் அல்லது புதனுக்கும் சனிக்கும் கேந்திரத்தில் நின்ற சந்திரனுக்கும் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய சுபகுரு நின்றேனே ஆனால் பண்டிதனாக உருவெடுக்கிறான் என்றும் மாட்டு வாகனம் என்ற நல்ல நூல்களை ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளனாகவும் காணுகிறான் என்று பாடலை முடித்துள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.